பல்லடம் அருகே பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. போலீசுக்கு தெரிவிக்காமல் பெற்றோர் உறவினர்கள் வித்யாவின் உடலை அருகில் இருந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். பல்லடம் அருகே 22 வயது பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கின்றனர். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராஜ் இணைகிறார். சிவராஜ், விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பருவாய் பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி. இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு பீரோ தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார். தண்டபாணிக்கு தங்கமணி என்ற மனைவி இருக்கின்றார். இதேபோல் தண்டபாணி தங்கமணி இருவருக்கும் வித்யா என்ற மகளும் ஒரு மகனும் உள்ளனர். 22 வயதுடைய வித்யா கோவை அரசு கல்லூரியில் பயின்று வந்துள்ளார். திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞர் அதே கல்லூரியில் பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் வெண்மணிக்கும் வித்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. இந்நிலையில் 3 வருடங்களாக இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெண்மணி வித்யாவின் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்ததாகவும் வித்யாவின் பெற்றோர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வித்யாவின் பெற்றோர்கள் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது வித்யாவின் மீது பீரோ விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் சல்லமாகியதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவம் குறித்து காவல்துறைக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் வித்யாவின் பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் வித்யாவின் உடலை அருகில் இருந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காதலன் வெண்மணி வித்யாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கம்பாளையம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது வித்யாவின் வீட்டில் கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் பருவாய் கிராம நிர்வாக அலுவலர் பூங்கொடி இதுகுறித்து காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. மேலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.